வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை கொடுங்கையூரில் பிரியாணி கடையில் உணவு வாங்கி சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதிகாரிகள் ஹோட்டலுக்கு சீல் வைத்திருக்கின்றனர். இதேபோல கடலூரில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மக்கள் உயிருடன் விளையாடும் ஹோட்டல்களின் அட்டூழியங்கள் அடக்கப்படுமா? போன கறி வித்து நீ எத்தனை பேர் உயிரை நீங்க சாவடிக்க போறீங்க? நாளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு உயிரே போயிடுச்சு. நாளைக்கு வா நான் வரமா. சென்னையில் மிகவும் பிரபலமான எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையின் கிளை கொடுங்கையூரில் இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று இரவு இக்கடையில் விற்கப்பட்ட பிரியாணி, சிக்கன் 65, லாலிபாப் உள்ளிட்ட உணவுகளை வாங்கி சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோர் வெவ்வேறு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கெட்டுப்போன கோழி இறைச்சியில் உணவு சமைத்து மக்களின் உயிருடன் விளையாடியதாக எழுந்த புகாரில் நடந்தது என்ன? அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் முல்லை நகரைச் சேர்ந்த நிஷா பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட உணவுகளை பார்சல் வாங்கியுள்ளார். வீட்டிற்கு சென்றதும் ஆசையாய் குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டவர்கள் சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்து மயக்கமடைந்தனர். பார்சல் உணவை சாப்பிட்ட அனைவருக்கும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நிலை குறைந்து போனார்கள். உடனடியாக அவர்கள் தண்டையார்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறுவர்கள் உட்பட 7 பேர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். அதே எஸ்எஸ் ஹைதராபாத் ஹோட்டலில் ராஜு என்பவர் தனது தம்பி மகளோடு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட நிலையில் அவர்களுக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பணம் கொடுத்து வாங்கிய உணவு உயிருக்கு உலை வைத்த சம்பவம் தீயாய் பரவ பாதிக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட பிரியாணி கடை மீது போலீசில் புகாரளிக்கச் சென்றனர். அப்போது ஏற்கனவே பலர் அதே கடை மீது புகாரளித்துவிட்டு அங்கு நின்றிருந்தனர். அன்று ஒரு நாள் மட்டும் பிரியாணி கடையில் சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பசங்க கேட்டாங்க, நாங்க போய் வாங்கி கொடுத்தோம்பா, நல்லா தான்ப்பா இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே என் பெரிய பையனுக்கு ஒரே லூஸ் மோஷன், ஒரே வாந்தி. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் அட்டேக்கே ஆச்சு. 2வது மறுநாள் திருப்பி எங்க அக்காங்களுக்கு, எங்க அண்ணிக்கு, எங்க பெரியமாக்கு, எங்க சித்தாக்கு, எங்க பெரியப்பாக்கு நிக்கல. வாந்தியும் நிக்கல, லூஸ் மோஷனும் நிக்கல. சரி, இது என்னதான் பாக்கலாம். இங்க பார்த்தா எல்லாருமே ரொம்ப எழுந்துக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. சரி வாமா போய் பார்க்கலாம், இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து பார்க்கலான்ட்டுன்னு நாங்க இன்னைக்கு இதான் கம்ப்ளைண்ட் பண்ண போனோம் ஸ்டேஷன்ல. எங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30-32 கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி தான் நாங்க. அப்பனா நாங்க லேட் பிக்கப், முன்னாடி நாங்க போயிருந்தா நாங்க ஃபர்ஸ்டா இருக்கலாம். லேட் பிக்கப்ன்றதால எங்களுக்கு அப்பதான் தெரிய வந்தது, ஒருத்தரா தெரிய வந்தது எங்களுக்கு. இது தொடர்பான புகாரில் உணவு பாதுகாப்பு துறையினர் சம்பந்தப்பட்ட கொடுங்கையூர் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடையில் திடீர் ஆய்வு நடத்தினர். கெட்டுப்போன சிக்கனை பதப்படுத்தி மறுநாள் விற்பனைக்கு வைத்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் கொடுங்கையூர் எஸ்எஸ் பிரியாணி கடையை பூட்டி சீல் வைத்தனர். சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் சேகரிக்கப்பட்ட உணவு மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் முடிவு வெளிவரும் சமயத்தில் குற்றம் உறுதியானால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என உணவு பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன் அதிர்வலைகள் அடங்குவதற்கு நடுவே கடலூரிலும் ஒரு காட்டு தீ ஹோட்டல் உணவால் பரவி உள்ளது. கடலூரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள ஹோட்டலில் வியாழன் இரவு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் தந்தூரி சிக்கன் பார்சல் வாங்கிச் சென்று வீட்டில் வைத்து சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்திலேயே வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பான புகாரில் கடலூர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சர்ச்சைக்குள்ளான ஹோட்டலில் ஆய்வு செய்தனர். அப்போது உணவகத்தின் சமையல் கூடத்தில் காலாவதியான மசாலா பொருட்கள் மற்றும் கிரேவி போன்றவை உள்ளதை கண்டுபிடித்தனர். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்,
கிரேவி ஆகியவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் அங்கிருந்து காலாவதியான மசாலா பொருட்களை கைப்பற்றி ஹோட்டலின் சமையல் கூடத்திற்கு தற்காலிக சீல் வைத்தனர். மாதிரி முடிவு கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உணவு பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர். பணத்திற்காக சுகாதாரமற்ற இறைச்சிகளில் சமைத்து மக்கள் உயிருடன் விளையாடும் ஹோட்டலுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கையும் ஹோட்டல் ஓனர்களின் நேர்மையுமே அதை உறுதிப்படுத்தும்.